பொம்பளைன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமாக இருக்குங்க. பொம்பளைக்கு பொம்பளை தான் எதிரிங்க. இந்த காலத்துலேயும் சில பெண்களுக்கு எதிரியாக தான் இருக்கிறாங்க. பெண்ணுக்கு பெண்ணே எதிரிங்கிற மாதிரி என் விஷயத்தில் பெண்கள் மட்டும்தான் எனக்கு அதிகமாக எதிரியாக இருக்கிறாங்க. பெற்றவங்க தான் சரியில்லை, தாய் தகப்பன் தான் சரியில்லை, கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி தான் சரியில்லைன்னு சொல்லி கட்டின புருஷனாவது சரியாக இருப்பான்னு பார்த்தா அதுவும் எனக்கு சரியான வாழ்க்கை அமையலை. சரி பிள்ளைங்களாவது சரியாக இருக்குன்னு பார்த்தா அதுக்கு மேலே இருக்குது. இப்படி அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்குது எனக்கு. அது சரி, அதை விட்டுட்டு நம்ம ஒரு கோயில் குளம்னு போய் ஒரு 4 பேரை பார்த்துட்டு கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணலான்னு அங்கேயே வெளியில் போனோம்னா அங்கேயும் சில பெண்கள் வந்து அவமரியாதைப்படுத்துகிறாங்க. என்னான்னு சொல்லிட்டா, நீ ஏன் கோயிலுக்கு வர, நீ ஏன் குங்குமம் வைக்கிற, நீ ஏன் பூ வைக்கிற, இப்படியெல்லாம் பேசுகிறாங்கங்க. இப்படியெல்லாம் எதுக்கு பேசுகிறீங்க? அடுத்தவங்க மனசை நோகடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? அவங்க ஏதோ ஒரு சுதந்திரத்துக்கு, அவங்க மன நிம்மதிக்கு ஏதோ போகிறாங்க வராங்க. என்ன மாதிரி பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க, வீட்டிலேயே முடங்கியும் கிடக்குறாங்க. எவ்வளோ நாளைக்கு தான் முடங்கி கிடக்கிறது? சரி வெளியில் வந்து 4 பேரை பார்க்கலான்னு சொல்லி வந்தால் அந்த பொது இடத்துலையும் மனசை நோகதாங்க அடிக்கிறாங்க. நீ ஏன் பொட்டு வைக்கிறேன்னு. இது என்னங்க கேள்வி? பொட்டு வைக்கிறது தப்பா? பொட்டு வைக்கிறது தப்புன்னு சொல்கிற எந்த பெண்ணும் பெண்ணுக்கு தகுதியான பெண்ணே கிடையாது. பொட்டு, பூவு, மஞ்சள், குங்குமம் எல்லாம் பெண்ணுக்குன்னு உருவாக்கப்பட்டது தான். என்ன கல்யாணம் ஆன பிறகு வகுடு குங்குமம் வைக்கிறோம், மெட்டி போடுறோம், தாலி போடுறோம், இது மட்டும்தான். அது கணவன் இழந்த பிறகு அதை மட்டும் தான் எடுக்கணும், தவிர பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாதுன்னு எந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் சொல்லலை, யாரும் சொல்லலை. சில பெண்கள் ஏன் இப்படி சொல்லிட்டு திரியிறீங்க? உங்களுக்கு அது மாதிரி நடந்துச்சுன்னா நீங்கள் வைக்காமல் இருங்க. அடுத்தவங்களை எதுக்கு மனசை நோகடிக்கிறீங்க? அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கிது? நம்ம இப்படி பேசுகிறோமே, அவங்க மனசு நோகணும் ஒரு சில நிமிஷம் நினச்சி பார்க்குறீங்களா? ஏன் இப்படி இருக்கிறீங்க? நீங்களாம் பொம்பளையாக தானே, பொம்பளையாக பிறந்து பொம்பளையாக தானே வளர்ந்துருக்கீங்க. நீங்களாம் மிருக ஜாதியா? மிருகத்தோட மோசமாக எதுக்கு நடந்துக்கிறீங்க? மனுஷனை ஃபஸ்ட்டு மதிக்க கற்றுக்குங்க. ஒரு பொண்ணை எவ்வளோ அடிமட்டமாக பேசணுமோ அடிமட்டமாக பேசுகிறீங்க. என்ன மாதிரி பெண்கள் வந்து எதுலேயுமே சுதந்திரக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கணும், என்ன நடந்தாலும் இவ வெளியிலே வரக்கூடாதுன்னு குட்டி குனியை வச்சு வீட்டுக்குள்ளேயே உட்கார வைக்கிற அடிமைத்தன வாழ்க்கை தான் வாழ வைக்கிறீங்க எல்லாருமே. அந்த வாழ்க்கையெல்லாம் வாழக்கூடாது, நம்மளும் ஒரு சுதந்திரமாக இருக்கணும்னு சொல்லி சரி இது சில இடங்களுக்கெல்லாம் வந்துட்டு இப்படி யூடியூப்லேயாவது போடலான்னு பார்த்தா அதுலேயும் வந்து நிறைய பேர் அதுக்குள்ளே யூடியூப் போட ஆரம்பிச்சிட்டியா, அதுக்குள்ளே இப்படி பாட ஆரம்பிச்சிட்டியா, ஆட ஆரம்பிச்சிட்டியான்னு. எப்பா எனக்கு மாதிரி கஷ்டம், எனக்கு வந்த மாதிரி கஷ்டம், மன உளைச்சல், எனக்கு செய்த துரோகம் எல்லாத்துக்கும் என்ன மாதிரி ஒரு பெண்ணனால நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நடந்த கொடுமை எதுவுமே அடுத்த பெண்ணுக்கோ எனக்கு என்ன மாதிரி ஒரு எதிரியாக இருந்தாலும் அந்த பொண்ணு கூடயும் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கடவுளை நான் வேண்டிக்கிறேன். எனக்கு நடந்த மாதிரி எனக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன அவதிப்பட்டிருக்குன்னு. என்னால் எமோஷ்னலாக பேசினா அழுக வந்துடும், பின்மண்டை வலி வந்துடும்.